அழகாக காட்சியளிக்கும் மேகமலைக்கு முன்னால் மிகப்பெரிய குப்பை மலையை கட்டி எழுப்பி வைத்திருக்கிறது கம்பம் நகராட்சி. இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அழகாக காட்சியளிக்கும் மேகமலைக்கு முன்னால் மிகப்பெரிய குப்பை மலையாக காட்சிகள் அளித்துக் கொண்டிருக்கிறது கம்பம் நகராட்சி. கேரள எல்லை பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் மலை போல் குப்பைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. கம்பம் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் கம்பம் நகராட்சி நிறுவியுள்ள குப்பை மலையால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குப்பையில் இருந்து இயற்கை உரம் தயாரிக்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி என்ன ஆனது எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குப்பை மலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இயற்கை சூழலை சீரழிக்கும் குப்பை மலையின் பாதிப்பு குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த பகுதியில் குப்பை எப்படி குமிஞ்சிருக்குன்னு பாருங்க. இது ஊரா குப்பை தான். இது மேற்கு தொடர்ச்சி மலை கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே இருக்குது. அதே மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி குப்பை கிடக்கு பாருங்க. இங்கே பாருங்க, குவியலாக குப்பை இருக்குது. இந்த குப்பையினால் இங்கே அதிகமாக வாழ்கிற மக்களுக்கு பூரா நோய் தொற்று அபாயம். அதே மாதிரி விவசாய பாதிப்பு, விவசாய நிலத்துக்கு பூரா விவசாய நிலம் சார்ந்தது, விவசாய நில பாதிப்பு. இங்கே இந்த குப்பை இது மட்டும் வரல, கேரளாவிலேருந்து கழிவுகளை இந்த கம்பம் பகுதிகளை குட்டுறாங்க. கம்பம் இந்த பகுதிகளில் சுற்றுவட்ட பகுதியில் வர மருத்துவ கழிவுகளை குட்டுறாங்க. அதுவும் பெரிய விஷயமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை இப்போ புதுசாக அமைஞ்சிருக்க அரசு தனி கவனம் செலுத்தி இதை உடனே அப்புறம் காலி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மலைக்கிடங்கு அப்படி தான் சொல்லணும். குப்பை கிடங்கு தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி குப்பை கிடங்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது காலங்காலமாக இப்படி தான் இருக்குது. கேரளாவில் இது தேசிய நெடுஞ்சாலை கம்பம் கும்பளி நெடுஞ்சாலை இங்கிட்டு தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டரில் மருத்துவமனை இருக்குது. கம்பம் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை. இங்கே தான் புதுசாக பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூரா நோய் தொற்று ரொம்ப பரவும் அபாயம் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூரா தோட்டம் துறவு எல்லாமே இருக்குது. பூரா குடிநீருக்காக ரொம்ப இந்த ஊர் மக்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பூரா இந்த பக்கம் தான் நம்ம மதுரை வரைக்கும் போகுது தண்ணி. அதுலேயும் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்குது. இங்கே தாவரங்களுக்கு, விலங்குகளுக்கு, மற்ற மாதிரி மாடுகள்லாம் இவங்களுக்குள்ள நிறையா வளர்க்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நோய் தொற்று வர்றதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இதாக இருக்குது. இதை மாவட்ட நிர்வாகமும் கம்பம் நகராட்சியும் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்குள்ள ஊற்று நிறையா இருக்குது. கிணற்று ஊற்றுலாம் அதெல்லாம் ரொம்ப மாசுபடுது. தண்ணியெலாம் மலத்திலாம் பார்த்திங்கன்னா தேங்கி எல்லாமே கிடக்கு. இது ரொம்ப நோய் தொற்றும் பரவும் அபாயம் இருக்குது. மருத்துவ கழிவும் கேரளாவில் நிறையா கொட்டிகிட்டு இருக்காங்க. அதையும் தடுப்பு நிறுத்தணும். இதை யாரும் கேட்டுக்கல. இப்போ புதுசாக இருக்கிற அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். நகராட்சி கரெக்டாக கேட்டுக் கொடுக்கணும். இல்லைனா பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் மக்கள் மத்தியில் இது பெருசாக நடைபெறும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயபால் வழங்கிட கேட்கலாம். ஜெயபால், வணக்கம். உங்கள் விரிவான தகவல். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் கம்பம் நகராட்சி அமைந்துள்ளது. இது தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் சுற்றுலா தலமான மேகமலை, அடிவாரம் மற்றும் சுருளி உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகள் உள்ளது. வலதுபுறம் பார்த்தால் கம்பமெட்டு, தெற்கு புறம் பார்த்தால் குமிழி உள்ளிட்ட இயற்கை எழில் சூழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இந்த கம்பம் நகராட்சி அமைந்துள்ளது. கம்பம் நகராட்சியில் வரக்கூடிய குப்பைகள் அனைத்தையும் கம்பம் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள குப்பை கிடங்கில் மலை போல் குப்பைகள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த குப்பைகளுக்கு சுற்றுச்சுவர் கட்டி வைக்கப்படவில்லை. மேலும் இங்கு குப்பைகளை தரம் பிரித்து இயற்கை உரம் தயாரித்தல் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பிரிப்பு மற்றும் இரும்பு உள்ளிட்ட வரக்கூடிய கம்பம் நகராட்சியில் வரக்கூடிய குப்பைகளை தனித்தனியாக பிரிக்கக்கூடிய உரிய இயந்திரங்களும் இங்கு இல்லை. இதனால் குப்பைகள் இங்கு மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த குப்பைகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர்கள் அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலத்தடி நீர் பாதிக்கும் வகையில் அந்த கழிவுகள் முழுவதும் சுற்றி அந்த குப்பை கிடங்கை சுற்றி தேங்கி கிடக்கிறது. மேலும் இந்த குப்பை கிடங்கில் இருந்து வெளியேறக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் அனைத்துமே அருகே உள்ள விவசாய நிலங்களில் காற்றிற்கு ஆங்காங்கே பரவி குப்பைக்கு காணப்படுகிறது. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் இயற்கை கழிவுகளை தரம் பிரித்து
செயல்படக்கூடிய இயந்திரங்கள் அனைத்துமே இங்கே செயல்படாமல் துருப்பிடித்து உடைந்து கிடக்கிறது. எனவே உடனடியாக கம்பம் நகராட்சி நிர்வாகத்தினர் அந்த குப்பை கிடங்கில் செயல்படக்கூடிய குப்பைகளை தினந்தோறும் தேக்கி வைக்கின்றனர். ஆனால் இந்த தேக்கி வைக்கப்பட்ட குப்பைகளை பிரித்து தரம் பிரித்து அவைகளுக்கு தேவையானதாக பிரித்து உரம் தயாரித்தல் மற்றும் அங்கு பிளாஸ்டிக்கை தயாரிக்க பிளாஸ்டிக்கை பிரித்தெடுத்தல் உள்ளிட்ட அனைத்து வசதியும் இங்கு செய்யப்படவில்லை. மேலும் கழிவு நீரில் இருந்து இயற்கை உரம் தயாரிப்பதற்கான வேலைகளும் இங்கு நடைபெறாமல் நீண்ட நாட்களாக கிணற்றில் போட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியை பார்த்தோம் என்றால் சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள், அதாவது கம்பம், கூடலூர், கம்பமெட்டு, இந்த பக்கம் மேகமலை, சுருளி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்குமே இது வியப்பாக காணப்படுகிறது இந்த குப்பை மேடுகள். எனவே உடனடியாக இந்த குப்பை மேடுகளை தரம் பிரித்து குப்பைகளை அகற்றுவதற்கு நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கு தேக்கப்படும் குப்பைகள் குறித்து நாம் நகராட்சி ஆணையரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் எதுவும் பதிலளிக்க மறுத்துவிட்டார். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் கம்பம் நகராட்சியிலிருந்து எவ்வளவு குப்பைகள் சேகரிக்கப்பட்டு இங்கு கொட்டப்படுகிறது என தெரிவிக்க கேட்டோம். அதற்கு அவர் இது குறித்து எனக்கு எந்த விதமான இதுவும் தெரியாது, நீங்கள் உரிய சுகாதார ஆய்வாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் என நமக்கு தொடர்பை துண்டித்து விட்டார். எனவே இதுபோன்று அரசு அதிகாரிகள் உரிய பதிலளிக்காமல் அலட்சிய போக்கை கடைபிடித்து வருகின்றனர். மேலும் அரசு பணிகளில் செயல்படக்கூடிய இந்த குப்பைகளை மலை போல் தேங்கி வைக்கப்பட்ட குப்பைகளை தரம் பிரித்து அந்த குப்பை கிடங்கை முழுவதுமாக அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கை கடைபிடித்து வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு இதுபோன்று நகராட்சியிலிருந்து குப்பைகளை மலை போல் தேக்கி வைப்பதால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த போன்ற குப்பை கிடங்குகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.